சிம்மராசியை தொடர்ந்து இந்த கன்னிராசி அதிசார குரு பயிற்சி 2025. அடுத்து ஒரு 50 நாளைக்கு வந்து குரு கடகத்தில் உச்சம் பெறாரு. கன்னிராசிரியர்களுக்கு ஏற்கனவே வந்து கண்டக சனி போயிட்டுருக்குது, 7ஆம் இடத்துல சனி போயிட்டுருக்கு. அந்த சனி வந்து குருவோட பார்வையில் வரனால தன்னுடைய தாக்கத்தை குறைக்கும். கண்டக சனிங்கும் போது உங்களுக்கு வந்து கணவர் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள், திருமண தடை, திருமணத்தில் வந்து குழப்பங்கள், திருமணம் முடிவானதுக்கு பின்பு மண்டபம்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளி வைப்பாங்க. என்ன காரணம்னே தெரியாது. இப்படியெல்லாம் வந்து இப்போ கடகராசிக்கு கடந்த 6 மாத காலகட்டமாக வந்து அவங்க பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. உடல் உபாதைகள், கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அவன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், போக்குவரத்து, கடன் எல்லாமே பிரச்சனைகளாக இருந்திருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு வந்து தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். குரு வந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்த்து தன்னோட 5ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக கன்னிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக கன்னிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3 பார்வையும் சிறப்பான பார்வையாக அமையுது. 9, 5, 7. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு பார்வையாக இருக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு உன்னதமான பார்வையாக இருக்கும். 3ஆம் இடத்தை பார்வையும் நல்லாயிருக்கும். உச்சம் பெற்று பார்க்கறனால எந்த ஒரு தடை தாமதமும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. இவர்களுக்கு வந்து அனைத்து வகையான பலன்களும் வந்து சிறப்பாக அமையும். சகோதர ஸ்தானத்திலையும் சகோதரி ஸ்தானத்திலையும் அனுகூலம் உண்டாகும். 5ஆம் இடத்தை பார்க்கறனால பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சார்ந்த சொத்து பிரச்சனைகள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் ஏதாவது வந்து வீடு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக இருந்தால் கூட தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமாக இப்போ அமையும். அதே மாதிரி கணவர் மார்க்கெட்டு வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரி போன கருத்து வேறுபாடாகி டிவர்ஸ் ஆகி செட்டில்மெண்ட் வராமல் இருந்தால் அது இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட இப்போ ஒரு நல்ல ஒரு பலனை வந்து குரு பகவான் தரதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் ஆரம்பித்து விட்டது. அவர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நன்றி.